அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்ல இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் மீடியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு கூடவா தெரியாது? இவ்வளோ வயசாகுது, ஒரு கட்சியில் ஒரு பதவியில் இருக்கீங்க, ஒரு அரசியல்வாதிக்கு மீடியா ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க கிட்ட எப்படி கரெக்டாக பதில் சொல்லணும், இல்லை எப்படி பேசணும்னு கூடவா தெரியாது? இங்கே இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் ஒருத்தன் வேலை வெட்டி இல்லாமல் அப்பத்திலேருந்து இந்த நடிகருக்கும் இந்த நடிகைக்கும் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இந்த நடிகர் இங்கே போனாரா, இந்த நடிகர் காலையில் கக்கா போனாரா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பார்த்து உட்காந்து அவனுக்கு தோன்றதெல்லாம் இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் போட்டுக்கிட்டு இருந்தா அதை ஒரு இதாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அரசியல்வாதிகளும் வந்துட்டு இன்னொரு கட்சியை சார்ந்தவங்களை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னா அவங்களை விமர்சனம் பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி பேசுறீங்கன்னா இதுதான் உங்கள் அரசியல் நாகரிகமா? இப்போ இப்படி சொன்னதை பற்றி நிறைய கட்சிக்காரங்க கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு தோன்ற விமர்சனத்தை வந்து முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் யாரை பற்றி அவர் சொன்னாரோ, கட்சியை பற்றி சொன்னாரோ, யார் கூட வேலை செய்கிற ஒருத்தரை பற்றி சொன்னாரோ அவர் வந்து அமைதியாக இருக்கார். தமிழ்நாட்டை ஆள்றது திமுக மட்டும்தான், நாங்கள் திமுகவை தான் இப்போ போட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. கரெக்டு தான், திமுகவை பல விஷயங்களுக்காக கேள்வி கேட்கணும், விமர்சனம் பண்ணணும். நானும் இது வரைக்கும் அதிகமாக விமர்சனம் பண்ண ஒரு கட்சினா அது திமுக தான். திமுகவை எந்த அளவுக்கு கேள்வி கேட்குறீங்களோ அதே அளவுக்கு, ஏன் அதை விட ஒரு படி மேலேயே பிஜேபியையும் கேள்வி கேட்க வேண்டியது அவசியம். விஷயத்துக்குலாம் நாங்கள் வந்து பேசிட்டு இருக்க முடியாதுங்க, எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா, அவன் வேலை வெட்டி இல்லாமல் ஏதாவது பேசிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, சென்சார் போர்டு விஷயத்தில் அங்கே வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல ஒரு பிரச்சனையாச்சு. அதை பாலிடிக்ஸ் ஆக்கி இன்ன வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. இதுக்கு யார் காரணம்? பிஜேபி. ஆனா நீங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பிஜேபிங்கிற வார்த்தை இது வரைக்கும் உங்க வாயிலிருந்து ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. படம் ப்ரொடியூசர் காசை போட்டுட்டு இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு உட்கார்ந்துருக்காரு. சொந்த பிரச்சனைக்காகவே அதை யார் பண்றா அப்படின்னு தெரிஞ்சுமே நீங்க வந்து பேச மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு நீங்க பதவிக்கு வந்துட்டாலும் அங்க இருந்து பிஜேபி காரன் வந்து நெருக்கடி கொடுப்பான். அதெல்லாம் கடந்து எப்படி நீங்க ஆட்சி நடத்துவீங்க? இது வரைக்கும் விஜய் பேசின எல்லா இடத்துலயுமே அவரோட பொலிட்டிக்கலா இருக்கிற ஃபேன்ஸ் கிட்ட இருந்து கைத்தட்டு வாங்குறதுக்கும் அவங்க உற்சாகம் அடைகிற வகையில தான் எப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து பேசியிருக்காரு. பெருசா அரசியல் ரீதியா எதுவுமே பேசின மாதிரி இல்ல, எந்த ஒரு முக்கியமான விஷயம் கேள்வி கேட்ட மாதிரி இல்ல. அவரோட சொந்த பிரச்சனை சென்சார் போர்டு பிரச்சனைக்கு கேள்வி கேட்ட மாதிரி எங்கேயுமே தெரியல. முக்கியமான பிரச்சனைகள் நிறைய இருக்கு, எங்களுக்கு கொள்கை இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஒரு பிரச்சனையை உங்க கொள்கை மூலியமா அணுகி அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. மத்தவன் பண்ண தப்பையே சொல்லி ஓட்டு கேட்காம நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க. ஒவ்வொரு தடவை டிவிக்கே பத்தி பேசும்போதும் வீடியோ கீழே வந்து நீ வந்து டிஎம்கே காரன், நீ வந்து அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடி நான் டிஎம்கே பத்தி வேற கட்சிகளை பத்தி ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன். ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு கணக்கு தெரியாது. அங்க அவங்களை விமர்சனம் பண்ணது மட்டும் தான் அவங்களுக்கு கணக்கு தெரியும். இந்த விஷயத்தை பத்தி பேசுறியா, இந்த பிரச்சனை பத்தி பேசுறியா, அந்த பிரச்சனை பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது. நான் ஒரு வீடியோ கிரியேட்டர், ஒன்னு நியூஸ் சேனல் கிடையாது. எல்லா பிரச்சனையும் பத்தி பேசுறதுக்கு என்னால எந்தெந்த பிரச்சனையெல்லாம் எடுத்து வச்சு பேச முடியுமோ, எந்த பிரச்சனையெல்லாம் என்னால கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு தோணுதோ அதெல்லாம் நான் இங்க வந்து பேசுறேன். இந்த விஷயத்தை பத்தி பேசினியாடா, அந்த விஷயத்தை பத்தி பேசினியாடான்னு சொல்லி வீடியோ கிரியேட்டரா இருக்கிற என் கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க. அதவே உங்க கட்சி தலைவர்கிட்ட கொஞ்சம் எதிர்பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா முக்கியமா இந்த பிரச்சனையெல்லாம் பேச வேண்டியது அவர் தான். ஏன்னா அவர் தான் அரசியல் கட்சி நடத்துறாரு, நான் ஒன்றும் நடத்தி நொட்டல.